அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேலே மொத்தம் விதித்த 50%ல் மொதல் 25% டேரிஃப் வந்து ஆகஸ்ட் 7ல் இருந்து. அப்புறம் அடுத்த ட்ரம்ப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து ஆகஸ்ட் 27லேருந்து அடுத்த 25%. இதில் பாதிக்கப்படுறது எதுனா டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இதில் வந்து எக்ஸம்ஷன் எந்த இருந்ததுன்னா பார்மாசூட்டிக்கல்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, செமிகண்டக்டர்ஸ்க்கு அண்டர் செக்ஷன் 232 ஆஃப் த ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் ஆக்ட் 1962. இதில் கூட்ஸ் ஆல்ரெடி இன் டிரான்சிட், அதாவது போக்குவரத்தில் இருக்கிறவங்க இதுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா வந்து எதுக்கு இந்தியா மேலே இவ்வளோ கடுப்புன்னா 35% ஆஃப் த ஓவரால் சப்ளைஸ் வந்து இந்தியாவுக்கு, ராய்ட்டர்ஸ் ரிப்போர்ட் படி ஃபஸ்ட்டு 2025 மொதல் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 1/3 35% ஆஃப் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வருது. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ஃப்யூச்சரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்குறாரு. அதாவது மாடிஃபை, இப்போ இந்தியா ரிட்டாலியேட் பண்ணால் என்ன இது பண்ணுறது, அப்புறம் இல்லை அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்தியா நடந்தால் டேக்ஸ் ரேட்டை மாற்றுறது, அந்த இதெல்லாம் அதுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கிறார். அமெரிக்க அதிபர் முதலில் ஆகஸ்ட் 7 முதல் ஒரு 25% டேக்ஸ் சொல்லியிருந்தார் இந்தியா மேலே. அப்புறம் அடுத்தது 27 ஆகஸ்ட் அப்படின்னு இன்னும் அடிஷ்னல் 25%. இது எதுக்காகனா 25 ஆகஸ்ட்டில் ஒரு மீட்டிங் இருக்குது, நெகோஷியேஷன், 6th ரவுண்ட் ஆஃப் நெகோஷியேஷன்ஸு. அதுக்கு நம்ம இந்தியாவை மிரட்டுறக்கு, அதுக்காகத்தான் அந்த 27ஆம் தேதின்னு சொல்கிறது.